மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் மக்கள் அரங்கம். திரு ஸ்ரீராம், இவ்வளவு நலத்திட்டம் செஞ்சு ஏன் 2021 தோத்து போனீங்க? கரெக்ட். அருமையான கேள்வி. நிச்சயமாக அதுதான் சொன்னேன். விடியலுக்கு எனக்கு இப்ப என்ன தெரியுமா நினைவு வருது, இன்னைக்கு படையப்பா ரிலீஸ் நினைக்கிறேன். அதுல ரஜினி ஒரு டயலாக் சொல்லுவாரு, ஒரு தடவை தவறிவிட்டேன், இன்னொரு வாட்டி தவற மாட்டோம். இந்த வாட்டி மக்கள் உணர்ந்துட்டாங்க, அந்த தவறை இனிமே மக்கள் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரிதான் பேசலாம் நினைக்கிறேன். மக்களின் உணர்வுகளை நீங்க பிரதிபலிக்கிறீங்களா? இப்ப திருப்பரங்குன்ற விஷயம் இருக்கு, உண்மையிலேயே மக்களின் உணர்வை உங்க கூட்டணி பிரதிபலிக்குதா? எங்க திருப்பரங்குன்றத்தை யாருங்க டிராமா பண்றீங்க? டிராமா பண்ணுவது யாரு? அது நீ பண்றது நீங்க தான் எப்பவுமே அந்த கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை அங்க வச்சுட்டு வந்துட்டேன். இந்த இண்டி கூட்டணி ஆன உடனே ஒரு புத்தகத்தை எடுத்துன்னு வந்து காட்டுவாங்க, அப்படியே ஃபேஷனுக்கு. ஆமா நீங்க காட்டுங்க, மக்களுக்கு தெரியணும். நீங்க எடுத்துன்னு வருவீங்கன்னு நினைச்சேன். நீங்க எடுத்துன்னு வர உங்களுக்காக தான் எடுத்துன்னு வந்தேன். உங்களுக்கே இல்லைன்னா உங்களுக்கு தான் இல்ல. அதிமுகவினுடைய பொதுக்குழுவில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை அமல்படுத்தினால் என்ன அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. தன்னுடைய கட்சியை தானே கண்டித்து தானே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்களா என்று எனக்கு புரியவில்லை. ஒரு ஜட்ஜ் தீர்ப்பு கொடுக்கிறாரு, அந்த தீர்ப்பு அமல்படுத்த வேண்டியதான ஆளும் அரசு நிர்வாகத்தினுடைய பொறுப்பு. மைக்கேல் டி குன்ஹா ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு சார், அந்த தீர்ப்பு அதிமுக ஏத்துக்கிடுச்சா? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு சிறை தண்டனை விதித்து மைக்கேல் டி குன்ஹா கொடுத்த தீர்ப்பை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதிமுக தொண்டர்கள் தானே மைக்கேல் டி குன்ஹா தீர்ப்பை ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்க முடியாதுல. திமுக திராவிட முன்னேற்ற கழகம், இன்னைக்கு அது திராவிட முன்னேற்ற கழகமா? இல்லையே. ஐயோ, பேர் மாறினது உங்களுக்கு எல்லாம் தெரியலையா? சரி இருங்க, நான் ஒரு பேர் சொல்றேன். பேர் மாறினது உங்களுக்கு எல்லாம் தெரியல போல் இருக்கு. நாங்க வேற பேர் மாத்தி வச்சிருக்கோம். அது திமுக கிடையாது, அது குமுக, குடும்ப முன்னேற்ற கழகம். சூப்பரா இருக்குல்ல பேரு, குடும்ப முன்னேற்ற கழகம். குடும்பம் மட்டும்தான் இன்னைக்கு இருக்க முடியும், நீங்களா இருக்க முடியாது. நீங்களா சாதாரண தொண்டர்கள், நீங்களா இருக்க முடியாது. அதுல உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. நீங்க எவ்வளவு வேலை பார்த்தாலும் அங்க குடும்பத்துக்கு போயிடும், எல்லாம் மொத்தமா போயிடும். அப்புறம் சொன்னாங்க, அவங்க தொகுதியை வச்சு சொன்னாங்க, விளவங்கோடு தொகுதியில் நான் 3 முறை எம்எல்ஏ இருந்தேன், எதிர்கட்சி எம்எல்ஏ இருந்தேன், ஆனாலும் அதிமுக அரசு அவ்வளோ திட்டங்களை செஞ்சுது அப்படின்னு. 2011 தேர்தலில் தான் அவங்க முறை எம்எல்ஏ ஆனாங்க. 2011 தேர்தலில் திமுக ஆட்சியை இழந்து அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது. மிகப்பெரிய வெற்றியை பெற்று திமுக எதிர்கட்சி கூட ஆக முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட தேர்தல் அது. அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 22 தொகுதிகளைத்தான் பெற்றது. அந்த தேர்தலில் அந்த சொற்பமாக பெற்ற தொகுதிகளில் ஒன்றுதான் விளவங்கோடு தொகுதி. அதாவது அதிமுக அமோக வெற்றி பெறுகிற காலத்தில் கூட விளவங்கோடு தொகுதியில் திமுக அணிதான் வெற்றி பெற்றது, விஜயதரணி தான் வெற்றி பெற்றார். 2016 திரும்ப வெற்றி பெற்றார் திமுக அணியில் தான். 2021 வெற்றி பெற்றார் திமுக அணியில் தான். இந்தியாலேயே தமிழ்நாட்டில் அமைந்தது போல் ஒரு கூட்டணி காங்கிரசுக்கு அமையவில்லை. ஒரு ஸ்டேட் காட்டுங்க, காங்கிரஸ் அகில இந்திய கட்சி தானே. இந்திய அளவில் காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் அமைந்தது போல் ஒரு நல்ல கூட்டணி அமைந்தது, வெற்றி கூட்டணி அமைந்தது, தொடர் வெற்றியை அந்த கூட்டணி பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாருங்க இந்த ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க, ஒரு மாநிலமும் இல்லை. அந்த காங்கிரஸ் விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி செய்தி எல்லாம் கூட வந்துகிட்டு இருக்கே, அப்ப எங்க அந்த வலிமை போகுது? எடப்பாடி கூட்டத்துல யாரோ 2 தொண்டர், அது அதிமுக தொண்டரா தாவேகா தொண்டராங்க கூட தெரியல, கொடிய இப்படி ஆட்டுறாங்களாம், தாவேகா கொடிய. பாருங்க கொடிய பாருங்க, பிள்ளையார் சொல்லிய போட்டுட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க கூட்டணிக்கு. யாருங்க சொன்னா? யார் சொன்னா? பொதுக்குழுல பேசும்போது உறவாடி கெடுக்கிறாங்க அப்படின்னு பேசுனீங்க. அது யார் உறவாடி கெடுக்கிறது? உங்களை உறவாடி கெடுப்பது என்பது யார் தலைவர்கிட்ட பேசினாங்க, யார் கெடுத்தாங்க அப்படிங்கிறது தலைவர்களுக்கு தான் தெரியும், தொண்டர்களுக்கு தெரியாது. ரொம்ப அது ரகசியம்.
அது ரகசியம். யாருக்கு சொல்லுகிறார் என்பது அந்த உறவாடி கெடுத்த நபருக்கு தெரியும். அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வேண்டிய நேரத்தில் புரிந்திருக்கிறது. செய்தி சென்று விட்டது. விஜயதாரணி மேடம் ஒன்று சொன்னாங்க, திமுகவுக்கு திமுக இல்லை, அது கூமுக, குடும்ப முன்னேற்ற கட்சின்னு. ஆமாம், குடும்ப முன்னேற்ற கட்சி தான். தமிழ்நாட்டு மக்களாகிய குடும்பத்தை, தமிழ்நாட்டு குடும்பத்தை முன்னேற்றுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதனால தான் நாங்கள் ஓரணியில் தமிழ்நாடுங்கிறோம். எக்காரணத்து கொண்டும் தமிழ்நாடு தலைகுனிய விட மாட்டோம்னு சொல்கிறோம். இது எங்களுடைய குடும்பம் தான். இந்த வடிவேல் படத்தில் ஒருத்தன் ஓடியாருவான், கிட்னி திருடுறதுக்காகவே கூப்பிடுவான். அதே மாதிரி தான் பிஜேபி டெல்லியிலிருந்து ஒருத்தராக கூப்பிட்டு செங்கோட்டையனை கூப்பிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி அதிமுக ஒருத்தராக கூப்பிட்டு கிட்னி திருடுறதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியாமே போய் உங்க கிட்னி எல்லாம் சட்னி ஆகிட்டு இருக்கிற ஒரு பாவப்பட்ட கட்சி அதிமுக. திருமாவளவன் ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசுவாருங்க. அவருடைய பேச்சுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ரசிகன், மாற்று கருத்து இல்லை. வெயிட் பண்ணுங்க. ஆனா கையை இப்படி மடிச்சுட்டு, இனிமேல் ஒருபொழுதும் காங்கிரசுடன் கூட்டணி என் வாழ்நாளில் இல்லை, அந்த கூட்டணி அது ஒரு துரோகி கட்சி எல்லாம் சொன்னாரு அண்ணன். இப்போ சில கூமுட்டைகள் நாம் ஏன் காங்கிரசுடன் போகக்கூடாது என்று கேட்கிறார்கள். அந்த டேலண்ட் அண்ணங்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அண்ணன் முருகமாறன் சொன்னாரு, ரெட்டையில எங்க இருக்கோ, கொடி எங்க இருக்கோ அதுதான் ஜெயிக்கும் அப்படின்னாரு. ரெட்டையிலையும் கொடி முதல்ல உங்கள்ட்ட இருக்கா? இப்போ யார்கிட்ட இருக்கு? ரெட்டையில யார்கிட்ட இருக்கணும்னு யார் முடிவு பண்றது? இப்போ மோடி முடிவு பண்ணணும், அமித்ஷா முடிவு பண்ணணும். ரெட்டையில அவர்கிட்ட இருக்கணுமா, இவர்கிட்ட இருக்கணுமா? சரி, புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு பாண்டிச்சேரியில போய் நின்னுட்டு, ஏ திமுக அரசே, ஏன்பா அங்க திமுக எல்லாம் ஆட்சியில் இல்லப்பா, அங்க பிஜேபி கூட்டணி ஆட்சிப்பா, என்ஆர் காங்கிரஸ்பா, அவரை பேசுப்பா, பிஜேபி பத்தி பேசு, என்ஆர் காங்கிரஸ் பத்தி பேசு, அல்லது காங்கிரஸாவது பேசு. ஏன்னா அங்க ஆட்சியில இருந்த கட்சி காங்கிரஸ், எதிர்கட்சி காங்கிரஸ், காங்கிரஸையும் பேசல. வாயை திறந்தா பொய்ய சொல்றது. அதாவது தலை குனிந்த தமிழ்நாடு, வாயை திறந்தா பொய் மூட்டையை அள்ளி விடுறது, இதே வேலை. இந்த தொண்டனுக்கு வெறுப்பு வராதா? ஒரு நாள் வெறுப்பு வரும், கடுமையான வெறுப்பு வரும். கொள்ள அடிச்சு மொத்தமா முதல் குடும்பம் தூக்கின்னு போயினே இருக்கும். இந்த கடைசி தொண்டன் உட்காந்து ஆணு வாயை பொழுது பார்த்துனே இருப்பான். இதுதான் அந்த தொண்டனின் நிலைமை. பாவம். நான் கூமுகான்னு பேர் வச்சு தப்புங்கிறாரு. குடும்ப முன்னேற்ற கழகம் இல்லையா பின்ன? என்ன எங்க இருக்கிற ஒரு சகோதரர் ஒரு தொண்டனை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டியது தானே? இல்ல நம்ம பரந்தாமன் எம்எல்ஏ துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கலாம்ல? எதுக்கு? அதுக்கு தான் புள்ளதான் தேவைப்படுது. அப்ப குடும்ப முன்னேற்ற கழகம் தானே, சொந்த குடும்ப முன்னேற்ற கழகம், தன் குடும்ப முன்னேற்ற கழகம், தன் சொந்த குடும்ப முன்னேற்ற கழகம். தொண்டனோட குடும்பம் எல்லாம் கிடையாது. யாரோ ஒருத்தரை துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கலாம் இல்லையா? அதுல ஒரு இல்ல காங்கிரஸ் கட்சியில ஒருத்தருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கலாம், இல்ல விடுதலை சிறுத்தையில நம்ம சானவாஸ்க்கு அவருக்கு கொடுத்திருக்கலாம், துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்கலாம். எவ்வளவு எம்எல்ஏ இருக்காங்க. பொம்பளைங்க ரோட்ல தைரியமா நடக்க முடியல. இங்க கூட பாருங்க, நையாண்டி பண்ணி கிண்டல் பண்றான். நான் மேடையில் இருக்கிறது ஒரே ஒரு பொம்பளை. இதுல யார் தப்பு செஞ்சாங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாம இருந்துச்சு. இப்ப கண்டுபிடிச்சிட்டேன் யார் அந்த தப்பா பேசுதுன்னு. இப்ப கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். யாருக்கு கொதிக்குது பாத்தீங்களா? பூனைக்குட்டி வந்துருச்சு பேக்ல இருந்து வெளியில. நான் வக்கீலுங்கிறத மறந்துடாதீங்க. அதாவது 3 நீதிபதி சேர்ந்து தீர்ப்பு கொடுத்தார்கள் என்று விஜயதாரணி தோழர் சொன்னார். 3 நீதிபதிகள் சொன்ன உடனே எனக்கு அதிர்ச்சி ஆயிருச்சு. நான் ஒரே ஒரு ஜிஆர் சாமிநாதன் தான் நினைச்சேன். 3 ஜிஆர் சாமிநாதன் இருந்தாங்கன்னு நான் சொல்லல, அக்கா விஜயதாரணி சொல்றாங்க. 3 ஜிஆர் சாமிநாதன் இருந்ததாக அவர் சொல்லுகிறார். அப்ப மீதி இருக்கக்கூடிய 2 ஜிஆர் சாமிநாதனுக்கு எதிராகவும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்திற்கு போய் இன்னும் 2 இம்பீச்மெண்ட் மோஷனை தாக்கல் செய்யுமாறு மக்கள் சார்பாக பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். 2019 ஆரம்பித்து இப்போது வரைக்கும் உதயசூரியன்ல குத்தின கையை மக்கள் இன்னும் எடுக்கவே இல்லை. அந்த கை மீண்டும் கைக்கும் உதயசூரியனுக்கும் சேர்த்து குத்தும். அது பானைக்கு குத்தும்,
அல்லது கரிவாள் சுத்தியலுக்கு குத்தும். ஒருபோதும் பாஜகவிற்கும் அதிமுக ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவ பூரா எல்லாம் நல்லா இருக்கணும்னா சூரியன் உதிக்கணும்னு மீண்டும் சூரியனை நோக்கி திரும்ப தொடங்கி விட்டார்கள். அன்வர் ராஜா வந்து விட்டார், மைத்ரேயன் வந்து விட்டார், மருது அழகராஜ் வந்து விட்டார். இன்னும் இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்தியாவிலே ஊழலுக்காக முதலாக போடப்பட்ட கமிஷன் சர்க்காரியா கமிஷன். நீங்க விக்கிபீடியாவுக்கு போங்க, கரப்ஷன் இப்ப உட்கார்ந்துருக்கவங்க போட்டு பாருங்க, யார் பேர் வருதுன்னு பார்த்துட்டு என்ன கூப்பிடுங்க. கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் என்று சொன்னாலே அது திமுக தான். இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்ல, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் தேசிய கொடியை காரிலிருந்து கழற்றி சிறைக்கு தள்ளி களி தின்ன வைத்த ஒரே தலைவர் ஜெயலலிதா தான். அந்த வரலாறு திமுகவுக்கு கிடையாது. திமுகவில் எந்த பஞ்சாயத்து தலைவரும் சிறைக்கு போனது கிடையாது ஊழலால். எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் சிறைக்கு போனவர் அல்ல, எந்த சட்டமன்ற உறுப்பினரும் சிறைக்கு போனவர் அல்ல. ஜெயலலிதா, சசிகலா, சிவா, தினகரன் எல்லா குடும்பமும் உங்க குடும்பமும் ஊழலுக்காக உள்ளே போன குடும்பமே தவிர நீங்கள் ஒன்றும் புனிதர் அல்ல. உட்கார்ந்து பேசாத. ஸ்ரீராம் அடுத்தது இருங்க. சரி, பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்திட்டு வந்து பிஜேபி காரன் வந்து இங்க பேசுகிறா பார்க்கலாம். ஒரு பிஜேபி காரன் கூட ஆளுகிற மாநிலத்தில் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்தாத பிஜேபி சங்கிகள் இந்த மேடையில வந்து தமிழ்நாட்டினுடைய மது கொள்கையை பற்றி பேசுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது? என்ன யோகிதை இருக்குது? உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? சரி சரி, நாகரிகமற்ற சங்கிகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஜாதி அரசியல், மத அரசியல், இன அரசியல், மொழி அரசியல், இது வேற எங்கனா வச்சுக்க. இது பெரியார் மண்ணுடா, இது தமிழ்நாடுடா. உங்க பாச்சா இங்க பலிக்காது. உங்களுக்கு அதிமுக வேண்டாம், இன்றைக்கு புதிய சங்கிகள் கிடைக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை ஒருபோதும் உங்களால் சங்கி மாநிலமாக மாற்ற முடியாது. 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை தவிர சங்கிகளின் கூட்டணி அல்ல. மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் மக்கள் அரங்கம்.